அண்ணே ஒரு டீ. அப்பா இருக்கிற டென்ஷன்ல இது மட்டும் இல்லைன்னா என்ன ஆயிருந்திருக்கும். டேய் சொல்றா. டேய் எங்கடா இருக்க? நானா நம்ம டீ கடையிலடா. சரி உடனே வீட்டுக்கு கிளம்பி போ. டேய் என்ன ஃபர்ஸ்ட் சொல்ல வந்தது சொல்லு. இல்லைடா சத்யாவை பொண்ணு பார்க்க வராங்களாம். நீ போய் அவளை ரெடி பண்ணு. நான் போய் மாப்பிள்ளை வீட போய் கூப்பிட்டு வரேன். டேய் என்னடா திடீர்னு சொல்லிட்டு இருக்க? டேய் எனக்கே இப்போ தானே சொன்னாங்க. சரி இங்கே பாரு, அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேங்களே. அதெல்லாம் சொல்லியாச்சு. நீ ரெடி பண்ணுற வேலையை மட்டும் போய் பார்ப்போ. ம் சரி. அண்ணா வந்து கொடுக்குறேன். அம்மாக்கு ஃபர்ஸ்ட் சொல்லிடலாம். ஆமா சத்யாவை பொண்ணு பார்க்க வராங்களாமா இன்னைக்கு. கொஞ்சம் வேமா ரெடியா சொல்லு, நானும் வேமா வந்துடுறேன். என்னடா திடீர்னு சொன்னா நான் என்னடா பண்றது? அம்மா நாம என்னமா பண்ண முடியும்? இவரு இந்த வரனுக்கு மட்டும் ஒண்ணு ஒத்துக்கல, அப்புறம் கடைசி வரைக்கும் கல்யாணமாகவே இருக்க வேண்டியதான். சரியா? வாய மூடுடா, வாய வைக்காத. சரி சரி வேமா ரெடியா சொல்லு, நான் வந்துடுறேன். சரி. Target gave for a third managed PM. The charter of that team is to be defined, but bottom line we're going to have a third group in the managed area. ஃபோன் பண்ணா. And then Grishkovich, we just hired him பொண்ணு பார்க்க வராங்க. as the APM monitoring. உன்னை குன்று மரியாதை போ. Monitoring and மண்ணே ரெடியா வாடி. So thank you to everyone. 5 minutes to spare. Anything else? Excuse me. 1 minute. மா மீட்டிங்னு சொல்லிட்டு தானே போய் உட்கார்ந்த. அப்படியே நோய் நோய் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கேன். நான் ஏன் உன்னை டிஸ்டர்ப் பண்றேன்? உன் அண்ணன் தான் எனக்கு ஃபோன் பண்ணி உன்னை பொண்ணு பார்க்க வராங்கன்னு ரெடி பண்ணி வைக்க சொன்னான். அதான் கூப்பிட்டேன். நேத்தெல்லாம் லீவ்ல தானே இருந்தேன். அப்ப என்ன பண்ணீங்க? இப்போ நான் என்னன்னு சொல்லி பர்மிஷன் கேட்க? எதையாவது சொல்லி பர்மிஷன் கேளு. அப்படியே சேர்த்து வர வெள்ளிக்கிழமைக்கு லீவும் கேளு. உங்க அண்ணன் தான் சொன்னான் கோயிலுக்கு போகணுமா. மா யூ மா மா வரேன்டா வரேன்டா. மா என்னம்மா இன்னும் கிளம்பாம இருக்க? நான்லாம் ரெடியா தான்டா இருக்கேன். ஆமா இது என்ன உன் கையில? இது ஸ்வீட்ஸ் காரம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு. அதுக்கு நீ இவ்வளவு வாங்குவ? சாப்பிட்ற பொருள் தானம்மா. சரி அவ இங்க? அவ உள்ள ரெடி ஆயிட்டு இருக்கா. ஐயோ இன்னுமா ரெடி ஆயிட்டு இருக்கா? இரு நான் போய் பாக்குறேன். சத்யா உள்ள வரலாமா? வானே. ஏய் இன்னுமாடி கிளம்பிக்கிட்டு இருக்க? உங்கள மாதிரியா? நாங்க பேண்டையும் சட்டையும் மாட்டிட்டு வந்து நிக்கிறதுக்கு பூ வைக்கணும், பொட்டு வைக்கணும், புடவை கட்டணும். பொண்ணு மாதிரி வரணுமா வேண்டாமா? அம்மா தாயே தெரியாம சொல்லிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் வேமா கிளம்பி வந்துரு. அந்த பயம் போ வர. சரி சரி வேமா. இந்த வாய் மட்டும் குறையாது உனக்கு. வேமா கிளம்பி. நீ போனே. எங்கடா உன் தங்கச்சி கிளம்பனால இல்ல வித்த காமிச்சிட்டு? அதெல்லாம் சூப்பரா ரெடி ஆயிட்டா. நீ நம்ம அத்தை மாமாக்கெல்லாம் சொல்லிட்டியா? எல்லாருக்கும் சொல்லிட்டேன். அந்த பக்கத்து வீட்டு ஆண்டி எல்லாம் வந்துருவாங்க. அப்புறம் வேற இவங்க அந்த இதோ வந்துட்டாளே. ஹேய் ஐயோ என் தங்கச்சி அழகு தேவதை இல்லமா? சாமே சாம் அம்மா வந்துட்டாங்க போல. நீ காப்பி எடுத்து வை. வந்துடு. நீ உள்ளே இரு, வந்து கூப்பிடுறோம். டேய் வாடா. என்னடா தனியா வந்திருக்க? எங்க அவங்கள காணோம்? பின்னாடி வர்றாங்களா? மச்சான் என்னடா அவங்க கால் பண்ணி இந்த சம்பந்தம் வேணான்னு சொல்லிட்டாங்களா? ஏய் என்னடா சொல்ற? டேய் சுகாசு என்னடா நீ மட்டும் வந்திருக்க? அவங்களா எங்க? அம்மா அது வந்து மா உள்ள போய் எல்லாத்தையும் எடுத்து வை. ஏண்டி அவங்களாம் வருவாங்கல்ல? மா நான் சொல்றத செய். உள்ள போய் எல்லாத்தையும் எடுத்து வை. எனக்கு அடுத்த கால் இருக்கு.
எஸ் மேம். யா ஓகே மேம். சார் சார் சொல்லுங்க ப்ரோ. சார் நீங்க ஃபுட் ஆர்டர் பண்ணிருக்கீங்க. நாங்களா? ஆமா. நாங்க எதுவும் பண்ணல, வேற யாரோ பண்ணி. ஷாம்ங்கற பேர்ல தான் வந்திருக்கு. அப்படியா? நான் எதுவும் பண்ணலையே. டேய் அண்ணா, நான் தான்டா ஆர்டர் போட்டுருந்தேன். அப்படியா? கொடுங்க ப்ரோ. தேங்க்யூ சார். ஏய், இப்ப இருக்க டென்ஷன்ல இதெல்லாம் தேவையாடி? ஏன் டென்ஷனா இருந்தா பிரியாணி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா? கொண்டாடா. ஏய், சிக்கன் பிரியாணி தான். இப்ப என்ன சாப்பிடுற ஐடியால இருக்கீங்களா இல்ல இப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாம்னு இருக்கீங்களா? ஏண்டி உனக்கு நிஜமாலே வருத்தமா இல்லையா? நான் ஏமா வருத்தப்படணும்? எனக்கு என்ன இது புதுசா என்ன? சத்யா, நான் எதுவும் வேணும்னு பண்ணல. அவங்க கன்ஃபார்மா பேசி முடிச்சுக்கிறேன்னு சொன்னாங்க, அதனால தான் வர சொன்னேன். டேய் லூசு, நான் எதுவுமே நினைக்கல. இப்ப நீ எதுக்கு சீரியல்ல வர அண்ணன் மாதிரி பேசிட்டு இருக்க? இங்க பாரு, யாருக்கு எப்போ என்ன நடக்கணும் இருக்கோ அப்பதான் நடக்கும். வீடு பாத்துக்கலாம். நீ கவலைப்படாத சத்யா. வர வெள்ளிக்கிழமை ஒரு வரன் வரேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வரனை நம்ம எப்படியாவது பேசி முடிச்சிடலாம். மா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குமா. எத்தனை தடவை தான் நானும் இப்படி கிளம்பி கிளம்பி வந்து நிக்கிறது. ப்ளீஸ்மா, கொஞ்ச நாளைக்கு இதெல்லாம் விட்டுறேன். இப்ப என்ன, எனக்கு 25 வயசு தானே ஆகுது. பொறுமையா பாத்துக்கலாம். இன்னும் என்னடி பொறுமையா இருக்கிறது? உனக்கு அப்புறம் உங்க அண்ணன் இருக்கிறான். உனக்கு வரணும் அமைச்சாதான் அவனுக்கு பொண்ணு தருவேன்னு சொல்லிட்டாங்க. உனக்கு தெரியும்ல. மா, அவங்க கிட்ட நான் பேசி புரிய வச்சுக்கிறேன். என்னடா, உன் ஆள் வீட்டுல வந்து நான் பேசலாம்ல? உனக்கு ஓகே தானே? ஏய், அதிக பசி, சாப்பிடு. ஓகே மா, சாப்பிடுற நேரத்துல என்னென்ன பேசணும் தெரியாதா? அதுக்கு இல்லடா. நீ சாப்பிடு. இன்னும் கோவமா இருக்கானோ? மச்சான் சாரிடா. ரொம்ப ஈஸியா சொல்லிட்டடா. வீட்டில் பார்த்தே இல்லை அம்மாவும் சத்யாவும் எப்படி இருந்தாங்கன்னு? அது இல்லடா, அவங்க ஜாதகம் பார்த்து சத்யாவுக்கு செவ்வாய் தோசை இருக்குன்னு தெரிஞ்சு வேணான்னு சொல்லிட்டாங்கடா. என்கிட்ட நீ என்ன சொன்ன? ஆல்ரெடி எல்லாமே பார்த்தாச்சு, எல்லாம் ஓகேன்னு தானே சொன்ன. அப்புறம் என்ன? அவங்ககிட்ட போய் சொல்லிட்டேன்டா. அப்படி பொய் சொல்லி தான் என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும்னு எந்த அவசியம் கிடையாது. பொய் சொல்லாமல் கல்யாணம் பண்ண நினச்சா கடைசி வரைக்கும் தங்கச்சி கல்யாணம் ஆகாது, உனக்கும் கல்யாணம் ஆகாதுடா. இப்போ என் கல்யாணம் எனக்கு முக்கியமே கிடையாது. சத்யாவை நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அது ஒன்று தான் என் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கு. நீ உன் தங்கச்சி பற்றி யோசிக்கிற மாதிரி திவ்யா வீட்டில் யோசிக்க மாட்டாங்களாடா? யார் என்னை பற்றி என்ன யோசிச்சாலும் எனக்கு பரவாயில்லடா. திவ்யாவுக்கு என்னை பற்றி தெரியும். அவள் எனக்காக எத்தனை வருஷம் நாள் காத்துக்கிட்டு இருப்பான். இங்கே பாரு, மறுபடியும் இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காத. டேய், இப்போ எதுடா நம்மள இவ்வளோ கோவப்படுற? பின்னடா, வீட்டில் எல்லாரும் எவ்வளோ சந்தோஷமா இருந்தாங்க தெரியுமா? சத்யா வேற என் பேச்சை கேட்டு ரொம்ப ஆசைப்பட்டா. இப்போ அவ கண்ணை பார்த்து கூட என்னால் பேச முடியலடா. விட்ரா, எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும்.
ஜாதகம், ஜாதி இது எதுவுமே பார்க்காத ஒரு நல்ல குடும்பமாக தங்கச்சிக்கு பார்க்கணும்டா. இருப்பாங்கடா, ஆனால் நிறைய எதிர்பார்ப்பாங்களே. அதனால என்ன, அதெல்லாம் சிறப்பாக செஞ்சிருவோம். ஒரு தங்கச்சிக்கு தானே பண்ண போகிறோம். ம், சரி பார்த்துக்கோ. மா, எங்கம்மா உன் பிள்ளைய ஆளே காணோம்? காலையில் இந்த மாதிரி நடந்திருந்து அவனுக்கு மனசே சரியில்லடி, எங்கே போனானே தெரியல. சரி இரு, நான் போய் ஃபோன் பண்ணி பார்க்குறேன். ம். டேய் எங்கடா போன? அது சும்மா வெளியே போயிட்டு வந்தேம்மா. ஏ சத்யா, உங்க அண்ணன் வந்துட்டான் பாரு. டேய் எங்கடா போன? ஒன்றும் இல்லடி, கொஞ்சம் மூட் அவுட், அதான் வெளியே போயிருந்தேன். என் மேல எதுவும் கோவமா இருக்கியா? உன் மேலே எனக்கு என்ன கோவம்? சும்மா கேட்டேன். ஏய், நீ ஓகே தானே? நான் ஓகே தான்டா, ஆனா நீ தேவையில்லாம எதையும் மண்டைக்குள்ள போட்டு குழப்பிக்காத. இதெல்லாம் எப்பவுமே நடக்கிறது தானே. இப்படி ஒரு குறை இருந்துச்சுன்னா அதை சரி பண்றதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கும். நீ நார்மலா இரு. ஆடேங்க அப்பா, என்ன இவ்வளோ பொறுப்பா பேசுற? அதெல்லாம் அப்படிதானே. சரி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? இங்க வா, உங்க அம்மா கிட்ட சொல்லி இந்த மாப்பிள்ளை பாக்குற விஷயம்லாம் கொஞ்ச நாளைக்கு ஸ்டாப் பண்ண சொல்றியா? ஏன் சொல்றேனா, மறுபடியும் ஒரு ரிஜெக்ஷனை தாங்குற அளவுக்கு என் மனசுல தெம்பு இல்லடா. சரி, நான் பார்த்து, நீ கவலைப்படாத. மா, கொஞ்சம் வேமாவாமா, நேரமாச்சு. இந்தாப்பா. ம். அப்புறம் உன் தங்கச்சி உங்ககிட்ட ஏதாவது சொன்னாலடா? அதை நைட்டே நாங்கள் எல்லாம் பேசியாச்சுமா, அதை பற்றி நீ எதுவும் பேசிகிட்டு இருக்காத. அப்புறம் இனி யாராவது சத்யா பொண்ணு பார்க்க வந்தாங்க அப்படின்னா நல்லா விசாரிச்சுட்டு எல்லாம் ஓகேனா அதுக்கப்புறம் பொண்ணு பார்க்க வர சொல்லு. அவ ஏதாவது வருத்தப்பட்டாளாப்பா? இதில் அவ சொல்கிறதுக்கு என்னமா இருக்கு, நாம தான் புரிஞ்சுக்கணும். அவள் இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க, ஒரு பொண்ணு அவளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு. மற்றவங்க கேள்வி கேட்குறன்றதுக்கும் நம்ம அவசரத்துக்காகவும் அவளை நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது. அப்போ உன் வாழ்க்கை? திவ்யா புரிஞ்சுப்பாம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிப்பா, நான் வரேம்மா. வரேம்மா. சரிப்பா, பார்த்து போயிட்டு வா. ஐயோ தீப்தி, நல்லா பாரு, நான் அதே ஃபைல்ல தான் போட்டு வச்சிருக்கேன். நான் லாகின் பண்ணனோடனே உனக்கு அந்த ஃபைலை டாக்குமெண்ட் பண்றேன், ஓகேவா? சரி ஓகே, பாத்துக்கலாம், விடு. ஏய் சாப்பிடு. ஓகே ஓகே, நான் உனக்கு அதை கரெக்ட் பண்ணி அனுப்பிச்சிடுறேன். சரி தீப்தி, நான் கூப்பிடுறேன். என்ன திடீர்னு இவ்ளோ பாசம்? வாயை மூடிட்டு சாப்பிடு. வாயை மூடிட்டு எப்படிமா சாப்பிடுறது? உடம்ப ஃபுல்லா கொழுப்பு வளர்த்து வச்சிருக்கடி. சாம்பார் நல்லா தொட்டு கொடு. சத்யா, இனிமே இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறேன்டி. எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொல்லிட்டு கடைசி நேரத்துல காலவாரி விட்டான் அந்த படும்பாய். ஏமா நீ இப்படி இவ்ளோ கோவப்படுற? இது என்ன வியாபாரமா? நீ வாங்கிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம கட்டாயப்படுத்துறதுக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு என்ன பிடிக்கல, வேணான்னு சொல்லிட்டாங்க. இதுல என்ன இருக்கு? சொல்ல போனா நானே எத்தனை பேர் வேணான்னு சொல்லியிருக்கேன். இப்ப அவங்க எல்லாம் என்ன திட்டினாங்கன்னா உனக்கு ஓகேவா? நீ மனசுல கவலையை வச்சுக்கிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி பேசுறத ஃபர்ஸ்ட் நிறுத்து. அட, உண்மையா நான் சந்தோஷமாதாமா இருக்கேன். அந்த நிமிஷம் ஒரு மாதிரியா தான் இருந்துச்சு, ஆனா இப்ப அப்படி இல்ல. சொல்ல போனா நீங்க 2 பேரும் தான் என்னத்தையோ பறி கொடுத்த மாதிரி சுத்திட்டு இருக்கீங்க. மா, எது எது எப்பப்ப நடக்கணுமோ அதாவது அப்பப்பதான் நடக்கணும். ஆனா அதுக்கான நேரம் நம்ம தான் கொடுக்கணும், சரியா? நல்லா பேச கத்துக்கிட்டடி. சரி சரி, நான் சாப்பிடுறேன், நீ போய் சாப்பிட்டு போ. சரி, மிச்சம் வைக்காம சாப்பிடணும்னா